திருக்குரானில் சூரா அன்-நிசாவில் அத்தியாயம் 4 வசனம் 56 வலியை பற்றி பேசுகிறான். இதற்கு முன்னால் மருத்துவர்கள் மூளையிலிருந்து உருவாகின்ற உணர்வே வலி என்றுதான் நம்பி வந்தார்கள். இன்று தெரிய வந்துள்ளது, மூளையை தவிர தோலில் உள்ள வலி உணர்விகள் வலியை உணர காரணமாக இருக்கின்றன. அதை நாம் வலி உணர்விகள் என்று அழைக்கிறோம். திருக்குரான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 56 الذين كفروا بآياتنا سوف نصليهم نارا எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் நரகத்தில் வீசி எறிவோம். كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب அவர்களுடைய உடலின் தோல்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோல்களை மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை அனுபவிப்பதற்காக. إن الله كان عزيزا حكيما தோலுக்கு வலியை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் குரான் வலி உணர்விகள் என்கிறது. புரொஃபசர் தகட ஷான் தாய்லாந்தின் சாங்மாய் பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக உள்ளார். இந்த ஒரு வசனத்தை அவர் பார்த்த மாத்திரத்தில் கலிமாவுக்கு ஷஹாதா பகர்ந்து ரியாதில் நடந்த 8வது மருத்துவ மாநாட்டில் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதுவர் என்று ஏற்றுக்கொண்டார்.